Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த வீடியோ கொஞ்சம் புதுமையானது. டிஎன்ஏ சம்பந்தமோ வேறு எந்த விதமான விஷயமும் இல்லாமல் நமது இந்திய அணி சமீபத்தில் T20 வேர்ல்ட் கப் வென்றது இல்லையா, அதனுடைய வெற்றியிலிருந்து அதில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து வீரர்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பயன் இருக்கிறவங்க இல்லை, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள், பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி யூத் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அநேகமாக எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வெற்றி கொண்டாட்டங்கள் பார்க்குறீங்க. நம்ம இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பை வென்றுள்ளது. ஸோ எந்த விதமான ஒரு கோப்பையும் வெல்ல முடியாமல் பல போட்டிகளுடைய இறுதி வரைக்கும் போயிட்டு, அதுவும் போன வருஷம் இறுதி போட்டியில் தோற்றுறது நம்மளுடைய நாட்டில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு நம்ம டீம் உண்டானது. இருந்தாலும் எல்லா முனைப்போடு இந்த டீம் போய் உலகத்துக்கு நிரூபித்து காமிச்சிருக்காங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வெற்றியிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட வேண்டிய பாடங்கள் என்ன பார்க்கலாம். ஸோ பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த உலகக்கோப்பை கொஞ்சம் புதுமையானது. இது வரைக்கும் இல்லாமல் எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அணிகள் பங்கேற்றன. 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் இன் திஸ் வேர்ல்ட் கப். 20 அணிகள் பங்கேற்றன. இது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் USA 2 நாடுகளில் நடைபெற்றது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான். இப்போ முதலாவதாக ரோஹித் சர்மாலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியனுடைய தலைவர் ரோஹித் சர்மா. ஸோ டேக்கிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முழு பொறுப்பை தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு அந்த பொறுப்பை உணர்ந்து, அதுவும் சென்ற ஆண்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி, நம் நாட்டு மக்களுக்கு முன்னாடி, நம் இந்திய பிரதமருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி பல அவமானங்கள் பட்டு எவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்தார். நிறைய விமர்சிக்கப்பட்டார். இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா IPL கூட மும்பை அணியிலிருந்து அவருடைய தலைமை பொறுப்பு பிடுங்கப்பட்டது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பு தன்னிடமிருந்து பிடுங்கப்பட்டாலும் அதை மனசில் வச்சுக்காம அதை உள்ளே வாங்கிக்கிட்டு ரோஹித் சர்மா இந்த முறை மிக அழகாக நம்மளுடைய இந்திய டீமை வழிநடத்தி சென்றார். ஒவ்வொரு மேட்ச்லையும் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். முக்கியமான தருணங்களை கண்டிப்பாக தன்னுடைய பேட் மூலமாக பேசினார். ஒரு 2 மேட்ச்களில் அவருடைய ஸ்கோர் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ டீமை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகும்போது 4 ஸ்பின்னர்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் சந்திப்பில் கேட்டப்போ, இது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லையான்னு கேட்டப்போ, இதுக்கு பதில் நான் வந்து வெஸ்ட் இண்டீஸில் கொடுக்குறேன்னு சொன்னார். தன் மீது உள்ள நம்பிக்கையிலாக, தன் அணியின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக, வீரர்கள் மேலே இருக்க நம்பிக்கையின் காரணமாக மிக சிறப்பான வகையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 7 மேட்ச் அவுட் ஆனாலும் ஒரு மேட்ச் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ண பால் மொத்தம் 164 பால் ஃபேஸ் பண்ணி 257 ரன் அடிச்சிருக்காரு. உயர்ந்தபட்ச ஸ்கோராக பார்த்தீங்கன்னா 92 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 36 ரன் ஒரு மேட்ச்சுக்கு அடிச்சிருக்காரு. ஒரு முறை கூட டக் அவுட் ஆகலை. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 3 முறை 50 ரன்களை கடந்திருக்கிறார். ஸோ தன்னுடைய பங்களிப்பு ஒரு லீடராக மிக அழகாக செஞ்சிருக்கார். ரோஹித் சர்மா இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வெளிக்காட்டிய அவருடைய பண்புகள் என்னென்னு பாருங்க. முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எல்லா அணி வீரர்களோடும், அணியுடைய தலைமையோடு சரியான வகையில் பங்களித்து, சரியான வகையில் கலந்துரையாடி, சரியான வகையில் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரொம்ப அழகாக கொண்டு போனார். இந்த லீடர்ஷிப் எக்ஸாம்பிள். சொல்கிறத செய்யாமல், சொல்லுங்க அப்படின்னு சொல்லாமல் தானும் ஒரு தலைமையாக நின்று வழிகாட்டி அழகாக டீமை கூட்டிகிட்டு போனார். தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். நான் லீடர்னா நானும் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு அழகாக செஞ்சு காமிச்சார். எல்லாரையும் அழகாக மோட்டிவேட் பண்ணார். தேவையான தருணங்களை, முக்கியமான முடிவுகள் சரியான நேரத்தில் எடுத்தார்.
அதான் அந்த 4 ஸ்பின்னர்ஸை கொண்டு போனதாக இருக்கட்டும். அது ஃபைனல் மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க. எந்த நேரத்தில் யாருக்கு ஓவரை மாற்றி கொடுக்கணும். ஃபைனல் மேட்ச்சில் மட்டும் இல்லை, பல இடங்களில் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி டீம் வந்து எந்த வகையிலுமே டீமில் மெம்பர்ஸை மாற்றாமல் ஒரே ஒரு 1-2 சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு எல்லா டீம்ஸையும் அப்படியே கொண்டு வந்து மிக அழகாக கொண்டு போனார். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி முழு பொறுப்பையும் தன்னுடைய தோலை சுமந்துக்கிட்டாரு. இன்டெகிரிட்டி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஃபேராக விளாண்டாங்க. யாருக்கும் எந்த விதமான ஒரு சங்கடமும் இருக்காம ரொம்ப ஃபேராக விளாண்டாங்க. டீமை ரொம்ப அழகாக கட்டுக்கோப்பில் வச்சுருந்தார். இது கண்ட்ரோல் கிடையாது. ஒருவர் மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு ரொம்ப கட்டுக்கோப்பு அழகாக டீமை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு வச்சுருந்தார். கேமை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருந்தார். இந்த கேம் என்ன, இந்த பிச் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான சூழ்நிலை, எந்த மாதிரி பவுலர்ஸை யூஸ் பண்ணணும், யாரை பேட்டிங் இறக்கணும், யாரை பேட்டிங் இறக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய தலைமை பண்புகளை வெளிப்படுத்தினார். அடாப்டபிலிட்டி. ஏன்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா பிச் வேறு மாதிரி இருந்தது, வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா பிச் வேறு மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்களை மாற்றி அமைச்சு தன்னுடைய பேட்டிங் திறமையை மாற்றி அமைச்சு ரொம்ப அழகாக விளாண்டார். அது ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அக்ஷர் பட்டேலை மேலே கொண்டு வந்து இறக்கி விட்டார். ஸோ இந்த மாதிரி அந்த கேமை மிக அழகாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் தன்னுடைய டீமை வழிநடத்தி கொண்டு போனார். ரெசிலியன்ஸ், பொறுமை. ரொம்ப போன வருஷம் பட்ட அவமானங்கள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு அந்த அவமானங்களும் சங்கடங்களும் தன்னுடைய கேமில் எந்த வகையிலுமே பிரதிபலிக்காத அளவுக்கு பொறுமையோடு இருந்தார். எல்லாத்துக்கிட்டையும் அன்போடு பழகினார். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினார். அதே மாதிரி ஒரே இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட கடந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி அழகாக தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சார். நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். இதை வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது மாணவ சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம்னாவே, இந்த வீடியோ தயார் பண்ணிக்கூடிய காரணமே பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் எந்த படிப்பு படிக்க போனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும், கம்பெனி நல்ல வேலை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த திறமைகள் தான். இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயர் என்ன திறமைகளை வெளிப்படுத்தினாங்களோ, என்ன குவாலிட்டிஸை வெளிப்படுத்தினாங்களோ, தங்களுடைய என்ன குணநலங்களை வெளிப்படுத்தினாங்களோ, அதை தான் இன்னைக்கு நாடு எதிர்பார்க்குது, கம்பெனிகள் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த பிளேயரை பார்க்கலாமா? ஹர்திக் பாண்டியா, அணியின் துணைத் தலைவர். சொல்லப்போனா இவருக்கு அழகான ஒரு இது கொடுத்துருக்கோம். டேர்ன் த ஸ்டோன்ஸ் த்ரோன் அட் யூ இன்டு மைல் ஸ்டோன். தங்கள் மீது ஏறிப்படும் கற்களையே உங்களுடைய மைல் கற்களாக மாற்றுங்கள் சொல்லுவாங்க. இது ஹர்திக் பாண்டியா தவிர வேறு யாருக்குமே மிக சிறப்பாக பொருந்தாது. ஏன்னா ஐபிஎல்ல அவருக்கு தலைமை பண்பு கொடுத்த பிறகு மும்பை அணிக்கு அவரை பற்றின விமர்சனங்கள் இவ்வளவுலாம் கிடையாது. சொல்லப்போனால் கடந்த 6 மாதங்களாக இந்த கடந்த ரொம்ப குறுகாலம் ஐபிஎல் தொடர் ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும் அவரை பற்றின விமர்சனங்கள், அவரை பற்றின பேசாதவங்க, அவரை ட்ரோல் பண்ணாதவங்க, அவரை பற்றி மீம்ஸ் போடாதவங்களே யாருமே கிடையாது. அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவருடைய முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்கிறாரு. அது ஃபைனல் மேட்ச்சில் மறக்கவே முடியும். அவருடைய இறுதிக்கட்ட 2 ஓவர்கள் மேட்சுடைய செட்டிங்கே டோட்டலாக மாற்றினது. நம்ம கையை விட்டு நழுவி போன கோப்பையை சொல்லப்போனால் பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கடைசி அந்த 4 ஓவர்கள் இருந்தது. பவுலிங்கில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்குமே அவர் தன்னை திறமை காமிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 முறை நாட் அவுட்டாக இருந்திருக்கிறாரு. ஒரு 50 ரன் 50 ரன்ஸ் ஒன்று அடிச்சிருக்கிறாரு. அதான் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 48 ரன் அடிக்கிற மாதிரி அவருடைய ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 151. ஸோ பால்ஸை வேஸ்ட் பண்ணாமல் 95 பால்ஸ் வேஸ்ட் பண்ணி 144 ரன் அடிச்சிருக்காரு. அதேமாதிரி பவுலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான வகையில் அவருடைய அவுட்புட்டை கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 7 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்ச்சிருக்கிறார். ஸோ ஹர்திக் பாண்டியாவுடைய இந்த அபரிதமான ஒரு வெளிப்பாடு கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். இவருடைய குணநலன்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிலியன்ஸ், பொறுமை காத்தல். அதாவது எவ்வளோ அவமானங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு, சகிப்புத்தன்மையில சொல்லப்போனால் சகிப்புத்தன்மையாக சரியான வார்த்தை, சகிச்சுக்கிட்டு வேற வழி இல்லை, நான் எப்படியோ என்னுடைய அவுட்புட்டை காமிச்சே ஆகணும், நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணுங்கிறத சகிச்சுக்கிட்டு மென்டல் டஃப்னஸ், தன்னுடைய கேம் எந்த வகையிலும் பாதிக்காம உள்வாங்கி மன உறுதியோட பெர்சிவரன்ஸ், தொடர் முயற்சி, விடவே இல்லை, விடாமுயற்சி, தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார்.
சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தார். எது நடந்தாலும் சரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தார். ஃபோக்கஸ்டாக இருந்தார். டிசிப்ளின்டாக ஒரு கேம் ஆடினார். ஏன்னா அவருடைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டோட்டல் வேர்ல்ட் கப் ஃபுல்லாகவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தது. தன்னுடைய எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் குடிச்சிருந்தார். தனக்குள்ளே இருக்கிற அவமானம், தனக்குள்ளே இருக்கிற சோகம், தனக்கு ஏற்பட்ட வலி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் கண்ட்ரோலாக இருந்தார். பேஷன்ஸாக இருந்தார். ரொம்ப பொறுமையாக இருந்தார். எது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு விமர்சனங்களுக்கு பதில் விமர்சனம் கொடுக்காம ரொம்ப பொறுமையாக இருந்தார். நம்பிக்கை தன் மீது ரொம்ப முக்கியமாக வச்சுருந்தார். செல்ஃப் பிலீஃப் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே இது ரொம்ப முக்கியம். அதுமாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். எந்த சூழ்நிலைக்கு தேவையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு மாற்றி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு, அவுட்புட்டை கொடுத்தாரு. இதெல்லாமே ஹர்திக் பாண்டியோட மிக முக்கியமான குவாலிட்டிஸ். விராட் கோலி, வாட் எ கிரேட் பர்சன். ஸோ அண்டர்-19 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு இந்தியா அணிக்குள்ளே வந்தார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே விராட் கோலினாவே ஒரு தனி முத்திரை. அவருடைய பேட்டிங் ஸ்டைலை பார்த்து மயங்காத கிரிக்கெட்டர்ஸே கிடையாது. அவர் ஸ்ட்ரோக் பிளேயிங் ஸ்டைல்ஸை பார்த்து மயங்காத கிரிக்கெட்டர்ஸே கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சு பாருங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸை முதல்ல பாருங்க. 2 முறை 0 டக் அவுட் ஆயிருக்காரு. விளையாண்ட 8 மேட்ச்ல 2 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. ஒரே ஒரு முறை தான் 50 ரன்ஸ்க்கு மேலே வச்சுக்கிறார். அதுவும் அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் 76. விராட் கோலியோட பேட்லேருந்து பவுண்டரிஸ் பறக்கும். ஆனால் இந்த வரம் பாருங்க, வெறும் 8 மேட்ச்ல மொத்தம் அவர் அடித்ததே 8 பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு. 7 சிக்ஸர் தான் அடிச்சிருக்காரு. மற்ற பிளேயர்ஸோட அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க ரொம்ப கம்மி. ஆவரேஜ் பாருங்க, ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயருடைய ஆவரேஜ் பாருங்க 18 ரன், 18.87 ஆவரேஜ். எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்க. ஆனாலும் அவருடைய இந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால மறக்கவே முடியாது. தான் யாருங்கிறத அழகாக ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. விராட் கோலியோட அந்த 76 ரன்ஸ் நாக் மட்டும் அவர் அடிக்கலைன்னா வேர்ல்டு கப் நமக்கு மீண்டும் ஒரு எட்டாத கனவாக தான் போயிருக்கும். அவருடைய குவாலிட்டிஸ் பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹர்திக் பாண்டியாவோட குவாலிட்டிஸ் மாதிரியே இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ரொம்ப முக்கியம் என்னன்னு பாருங்க, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். அதே மாதிரி 7 ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். அவர் எந்த இடத்துலையும் அக்ரெஷனை கொடுக்கல. எந்த இடத்துல அக்ரெஷன் கொடுக்காம தன்னுடைய கேம் மாற்றாமல் அழகாக விளையாண்டார். அதே மாதிரி மென்டல் கிளாரிட்டி அண்ட் எமோஷனல் பேலன்ஸ் 11வது குவாலிட்டி பாரு, அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ அவருடைய அக்ரெஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கேமில் ஒரு விக்கெட், ஒரு பவுலர் விக்கெட் வீழ்த்தினா கூட இவருடைய அக்ரெஷன், இவருடைய எமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் கடைசி மேட்ச்கள் வர 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 அவருடைய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப, ஏன்னா தன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையேங்கிற உள்ளுக்குள்ளே வெதும்புனாலுமே அமைதியாக உள்ளுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணி. ஆனால் முக்கியமான தருணமான ஃபைனலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மறக்கவே முடியாது. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போதும் இன்றைக்கி நம்ம ஒரு உலக கோப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே அவருடைய அவருக்குள்ளே இருந்த குவாலிட்டிஸ்: செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெசிலியன்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட், அடாப்டபிலிட்டி, மென்டல் டஃப்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். அவர் கேம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. செல்ஃப் டிசிப்ளின், விஷுவலைசேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மென்டல் கிளாரிட்டி, எமோஷனல் பேலன்ஸ். நீங்கள் ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச பிறகு, கப் என்ற பிறகு, அவர் இந்த வீடியோ கால் தன்னுடைய மனைவிட்டையும் குழந்தைட்டையும் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ எமோஷனலாக, எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ், அந்த கம்போஸோட பேசினா இருப்பார். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒரு தருணங்கள். இதெல்லாமே இளைஞர்களாகிய நீங்கள், மாணவர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அடுத்தது ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் யாரும் நம்ம மறந்துருக்கவே முடியாது. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விபத்தில் கிட்டத்தட்ட உயிர் பொழைச்சி வந்தார். செத்து பொழைச்சாருன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அவர் இனிமேல் முடிஞ்சு போச்சு, அவர் கரியரே முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் இனிமேல் ஒரு கிரிக்கெட்டே விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் when life gives me second chance, make the most of it. எவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணார். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டினார். தனக்கு கிடைச்ச மறு பிறவியை கேமில் கொண்டு வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சார். ரிஷப் பந்தோடைய கான்ட்ரிபியூஷன் மறக்கவே முடியாது. முக்கியமான சில மேட்சுகளை ரிஷப் பந்த் அடிச்ச அந்த ஸ்கோர் நம்மளால் மறக்கவே முடியாது. பாருங்கள், 134 பால்ஸ் பேஸ் பண்ணி 171 ரன் எடுத்திருக்காரு. ஹையஸ்ட் 42 ரன் தான். பட் அவர் பாருங்கள், 19 சிக்ஸர்ஸும் 19 பவுண்டரிஸும் 6 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய விக்கெட் கீப்பிங், கேட்சஸ் மறக்கவே முடியாது. ரிஷப் பந்த் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்து தன் வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி எடுத்ததை கேம்லேயும் ஒரு மறுபிரியை கொண்டு வந்து இந்த டீமுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு பிளேயராக இருந்தார். அவருடைய குவாலிட்டிஸ் பாருங்க.
அன்டையிங் ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வில் பவர், இன்டாமிட்டபிள் வில் பவர். அந்த வில் பவர் இல்லைன்னா ரிஷப் பந்த் இன்னைக்கு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு நீ கேம் விளையாடிக்கவே முடியாது. அப்படியே படுத்த படுக்கையாக இருந்திருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த வில் பவர் அழகாக கொண்டு வந்து, அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், தன் மீது உள்ள நம்பிக்கை, என்னால் முடியுங்கிற நம்பிக்கை, தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டணும், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் பொறுமையாக இருந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட எமோஷனை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு மென்டல் டஃப்னஸோட விஷுவலைஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரிஷப் பந்தோடைய கான்ட்ரிபியூஷன் இளைஞர்களே மறந்துடாதீங்க. ஏன்னா ரிஷப் பந்த் விராட் கோலி நம்ம மறக்கக்கூடாத ரெண்டு கேரக்டர்ஸ். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இளைஞர்களாகட்டும், பல தேவையில்லாத பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்க. நான் இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாருங்க. விராட் கோலி ரிஷப் பந்த்னு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தார். விராட் கோலினாவே உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நட்சத்திரம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, ஆனால் கடைசி நேரத்தில் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரா இல்லையா? அதே மாதிரி ரிஷப் பந்த் அவ்வளோதான் முடிஞ்சுது. மனுஷன் இனிமேல் எந்திரிச்சு நடக்க மாட்டான், ஒன்றுமே இனிமேல் பேட்டே பிடிக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் தன்னுடைய உடம்பை மறுபடியும் ஃபிட் ஆக்கி உலகக்கோப்பை ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு முக்கிய பங்களிப்பு இருந்து நின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அடுத்தது பும்ரா. மறக்க முடியாத ஒரு கேரக்டர். நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்கிறார், எனக்கு தான் ஞாபகத்துக்கு. வேற கேட்டோடனே சும்மா அதிர்து இல்லைம்பாங்களே அந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரானாவே உலகத்தில் இருக்க எல்லா டீம் பேட்ஸ்மேனும் அதர் அளவுக்கு பண்ணிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓவரை நம்ம விக்கெட் விழுவாமல் பார்த்துக்கிட்டா போதும் தான் விளையாண்டாங்களே தவிர ரன் அடிக்கணும்னு யாருமே யோசிக்கல. ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி அச்சோ எப்படியாவது ஒரு 6 பால், ஒரு ஓவர் போனால் 6 பால் எப்படியாவது பேட்டில் பட்டுச்சுன்னா போதும், எப்படியாவது நம்ம நிறுத்திட்டா போதும், அவுட் ஆகாமல் ஆடிட்டா போதும் அப்படின்னு நினைச்சாங்க தவிர அவர் அட்டாக் பண்ணணும்னு யாருமே யோசிக்கவே விடலை. பாருங்க, ட்ரெயின் சோ ஹார்ட் தட் பீப்புள் ஃபியர் டு ஃபேஸ் யூ. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அப்படியே அது சொல்ல ரஜினி சார் டைலாக் தான். பேரை கேட்டாவே அதிருதில்லைங்கிற மாதிரி வந்து நின்னா இருப்பாருங்க. அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் பாருங்க. 15 விக்கெட்டு, 7 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. எக்கனாமி பாருங்க 4.17. இதெல்லாம் ஒரு T20யில் நடக்கிற விஷயமா? ஸோ கிரேட்டஸ்ட் பர்சன். தன்னுடைய கேமில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து இந்தியாவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்தவர் ஜஸ்பிரீத் பும்ரா. அவருடைய கேரக்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸெப்ஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட். தன்னுடைய திறமையும் தன்னுடைய டேலண்ட்டை ரொம்ப எக்ஸெப்ஷனலாக வச்சிருந்தார். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மேட்ச்ல நல்லா இருக்குது, ஒரு மேட்ச் சரியில்லைன்னு சொல்லாமல் ஒவ்வொரு மேட்ச் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். தொடர்ச்சியாக ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார். தன்னை இந்த டோர்னமெண்ட் முழுக்க ஃபிசிக்கலாக ஃபிட் வச்சுக்கிட்டார். ரொம்ப முக்கியம். தன்னை ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சிருந்தார். மென்டல் டஃப்னஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அடுத்த விஷயம் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ். தேவையான நேரத்தில் எந்த மாதிரி டெலிவரி போடணும், ஸ்லோ டெலிவரி போடணுமா, ஃபாஸ்ட் டெலிவரி, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங், ரொம்ப அழகாக இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சு பால போட்டார். அடாப்ட் பண்ணது அக்ரஸிவ்னஸ். முகத்தில் சிரிப்பு இருக்கும். அவரை பார்த்தா ஒரு அக்ரெசிவ் பர்சன் மாதிரியே தெரியும். ஆனால் அவருடைய பந்தில் அக்ரெசிவ்னஸ் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஓடி வந்து போடுவார். உலகத்தில் இவ்வளோ ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஓடி வந்து போடுற குறுகிய தூரத்தில் ஓடி வந்து பவுலிங் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர் 20 தான் இருக்கும். ஆனால் அந்த அக்ரஸிவ்னஸ் அந்த பாலில் இருக்கும். அவர் போடுற பந்தில் இந்த அக்ரஸிவ்னஸ், தன்மேல் ஒரு கான்ஃபிடென்ஸ், அன்பிரடிக்டிபிலிட்டி. இவர் எப்போ என்ன மாதிரி பால் வீசுவார்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டிபிளாக இருந்தார். ஸோ அவருடைய பெர்ஃபார்ம் எல்லாமே பாருங்கள், மீட்டு எல்லாமே சொல்லலாம். கேமை பற்றின அவேர்னஸாக இருக்கட்டும், ஒர்க் எத்திக்ஸாக இருக்கட்டும், கிளச் பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றும் பொண்ணெடுத்துக்களால் போற்றப்பட வேண்டியது அந்த அளவுக்கு இருந்தது. அவருடைய கம்போஷர் கூலாக வச்சுக்கிட்டாரு. அவர் ஒரு பேட்ஸ்மேன் சிக்ஸரே அடித்தா கூட கூலாக வச்சுருந்தார். கம்போஸ்டாக இருந்தார். தன்னுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை காமிச்சார். பும்ரா இருக்கான் அப்படிங்கிறத ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை காமிச்சார். வெர்சடைலாக இருந்தார். கிரேட். இதை தான் இந்த இளைஞர்கள் வளர்த்தி கொள்ள வேண்டியது. இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்கன்னா, இந்த டேலண்ட்டை நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்கன்னா, இந்த குவாலிட்டிஸை நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்கன்னா உலகத்தில் உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. மிஸ்டர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், SKY, ஸ்கைன்னு கூப்பிடப்பட சூரியகுமார் யாதவ். இவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் ஃபைனலில் அவர் பிடிச்ச கேட்ச் மறக்கவே முடியாது. அது பல விமர்சனங்களுக்குள்ளானாலும் அதில் நேர்மை இருந்தது. அவருடைய பேட்டிங் ஸ்டைலும் பாருங்க, ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் கொடுத்து திடீர்னு பவுலர்ஸ் அப்படியே தக்க வச்சிருவார். என்ன இருந்தால் என்ன மாதிரி ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக் எந்த கணக்கில் சேர்த்தது, ஹுக் ஷாட்டா, கவர் டிரைவா, என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபிளாக ஒரு ஷாட் விளையாடுவார். எப்போ விளையாடுவார்னு தெரியாது. ஸோ ரியலி இஸ் வண்டர்ஃபுல் பர்சன். இவருடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம மறக்க முடியாது. ரொம்ப அழகாக விளையாண்டாரு. இவருக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் பாருங்க. ஓகேங்களா? ஸோ
ஆல்மோஸ்ட் மற்ற பிளேயர்ஸ் கொடுத்த அதே குவாலிட்டிஸ் தான். 1 or 2 பிளேயர்ஸ் கூட டிசிஷன்ஸ் மட்டும் மாறும். மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் குவிக் டிசிஷன் மேக்கிங். பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும். அந்த பவுலிங்கில் அதாவது ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த கடைசி ஓவரில் ஓடி போய் ஒரு பிடிச்சி கேட்ச் இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக ஓடி போய் அந்த கேட்சை பிடிச்சி அது தன்னை பவுண்டரி தாண்டிடுவோம் தெரிஞ்சவருக்கு பாலை தூக்கி உள்ளே போட்டு மறுபடி வந்து பிடிச்சாரு பாருங்க. அந்த இடத்த அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேட்டிங்கில் இதே மாதிரி தான். பவுலர் பால் போட்ட பிறகு அந்த நேரம் டக்குன்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு அன்ஆர்டராக்ஸாக ஒரு ஷாட் விளையாடுவார். கிரேட் திங். இந்த குவாலிட்டிஸ்லாம் வளர்த்திக்கோங்க இளைஞர்களை. அடுத்தது நோ யுவர் ஒர்த். 2 பேர் இரட்டையர்கள், மறக்க முடியாத இரட்டையர்கள். பந்து வீச்சால் தங்களுடைய திறமைகளை காமிச்சவங்க. வேற அக்ஷர் பட்டேல் பேட்லேயுமே தன்னுடைய திறமையை காமிச்சார். இவங்க 2 பேரும் டீமில் எடுக்கிறப்போ நிறைய விமர்சனங்கள் இது. எதுக்கு இவங்களை போய் எடுத்துகிட்டு போகிறாங்க? இன்னும் எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்கும், இவங்களை கூட்டின்னு போகணுமாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஏற்பட்ட போது தங்களுடைய திறமையின் மூலமாக, தங்களுடைய ஆட்டத்தின் மூலமாக தங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சவங்க. ஸோ ஹர்ஷதீப்பும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி. ஹர்ஷதீப் பாருங்க 17 விக்கெட்ஸ். எவ்வளோ அருமையான பவுலிங் பாருங்க. பெஸ்ட் பவுலிங் பாருங்க. 9 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் 7. அக்ஷரும் பாருங்க 7.8. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஃபைனல்ஸில் அவர் அடித்த அந்த ஸ்கோர், விராட் கோலி கொடுத்த பார்ட்னர்ஷிப் ஆஸ் அ பேட்ஸ்மேனா திடீர்னு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து மேலே அனுப்பிச்சாங்க. சிவம் துபைக்கு முன்னாடி, ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டிங் போங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க. ரிஷப் பந்த் அன்எக்ஸ்பெக்டட் அவுட் ஆன உடனே அவர் அனுப்பிச்சாங்க. கரெக்டாக தன்னுடைய பொறுப்பு வந்து நின்று விளையாண்டார். ஒரு யாராலையும் மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போத் ஹர்ஷதீப் சிங் பவுலிங்கில் இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலையுமே ரொம்ப அழகாக தங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களுடைய குவாலிட்டிஸ் பாருங்க. ரெசிலியன்ஸ், ஒர்க் எத்திக்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கான்ஃபிடென்ஸ், மென்டல் டஃப்னஸ், ஃபோக்கஸ், அடாப்டபிலிட்டி. 8வது பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ப்ரெஷர். ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கும் போட்ட ஓவராக இருக்கட்டும், கடைசி இந்த ஸ்லாக் ஓவர்ஸில், பர்டிகுலராக ஃபைனல்ஸில் அக்ஷர் பட்டேல் மழை விக்கெட் 2 விக்கெட் போன பிறகு அந்த இடத்துல அண்டர் ப்ரெஷரில் டீம் இருந்தப்போ நின்று கோலி கூட கொடுத்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ஸோ கிரேட் திங்ஸ். குல்தீப் யாதவ் முதல் 3 மேட்ச் அவருக்கு விளையாட சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து யூஎஸ்ஏவுடைய பிச்சு இவருக்கு சாதகமாக இருக்காதுங்கிறதுனால இவர் விளையாட கொடுக்காம. பட் அடுத்த 5 மேட்ச் சான்ஸ் கொடுத்தனே அழகாக தன்னுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணார். 5 மேட்ச்சில் பாருங்க 10 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கானமி ரேட் பாருங்க 7க்கும் கம்மி. என்ன அருமையான பவுலர். த கிரேட் பர்சன், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இவரும் தனக்கு கிடைச்ச அழகான சான்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணார். ப்ரெஷருக்கு நடுவில் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணார். டாக்டிக்கலாக விளையாண்டார். இந்த குவாலிட்டிஸ்லாம் பாருங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியதுனால கீப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததா இந்த 3 பிளேயர்ஸ் பிளேயிங் 11ல் இவங்க 3 பேர் இருந்தாங்க. முகமது சிராஜ் இனிஷியலாக ஒரு 3 மேட்ச் விளையாண்டார். பட் சிவம் டூபே அண்ட் ஜடேஜா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்களிப்பு எப்போ தேவையோ முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்களுடைய பங்களிப்பும் நம்ம மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த 5 பேர் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் அல்லது ரிசர்வ் பிளேயர்ஸாக கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க விளையாட சந்தர்ப்பம் கிடைக்கலாம் கூட டெஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கட்டும், டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கட்டும், டீம் நடக்கிற மீட்டிங்ஸில் இருக்கட்டும், பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கூடவே இருந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் அவங்களை என்கரேஜ் பண்ணி தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காட்டினாலும் இந்த அணி வெற்றி பெறதுக்காக என்னால் என்ன பங்களிப்பு கொடுக்க முடியுமோ வெளியேந்து பங்களிப்பு கொடுத்தாங்க. இந்த 5 பேரையுமே மறக்கவே முடியாது. சஞ்சு சாம்சங் ஆகட்டும், யஷ்வந்தர் சஹாலாக இருக்கட்டும், ரிங்கு சிங் ஆகட்டும், கலீல் அகமது ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ரியலி இவங்களுடைய பங்களிப்பு இனி வருங்காலங்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ரொம்ப முக்கியமாக கோச் ராகுல் டிராவிட். போன வருஷம் நம்ம டீம் தோற்ற பிறகு இவரை பற்றி பேசின விமர்சனங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவர் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருப்பாருன்னு யோசிப்பார். இன்னும் சொல்லப்போனால் இவர் கூட விளையாண்ட பிளேயர்ஸே எவ்வளோ ப்ரெஷராக பேசியிருப்பாங்கன்னு யோசிப்பார். ஆனால் அதெல்லாம் வாங்காமல் டிட்டர்மினேஷனும் அந்த டீம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய குவாலிட்டிஸ் பாருங்கள். இப்போ நல்ல லீடராக, நல்ல டாக்டிக்கல் ஆக்யூமனோட, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸோட எல்லாரும் ஜெல் பண்ணி டீம் அழகாக ஜெல் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆஸ் எ பிளேயர் அவரால் முடியலாம் கூட, ஆஸ் எ கோச்சாக சாதிச்சு காமிச்சிட்டார். ஸோ அவருடைய எசன்ஸ் குவாலிட்டிஸ் பாரு சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சில குவாலிட்டிஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். அவருக்கு அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது. இந்த மனுஷன் அவ்வளோ விஷயங்களை தன்னை தயார்படுத்தியிருக்காரு. நல்ல ஸ்ட்ராட்டஜிக் விஷன், டாக்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ்,
லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். அவர் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. ரோஹித் சர்மா எடுக்கிற சில முடிவுகளை இவர் சப்போர்ட் பண்ணார். என்ன அழகாக பண்ணார். அடாப்டபிலிட்டி, மென்டார்ஷிப். தன்னுடைய தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அழகாக மென்டார் பண்ணி யங் பிளேயர்ஸ் நல்லா ஜெல் பண்ணி மோல்டு பண்ணி அழகாக கொண்டு வந்தார். ஒர்க் எத்திக்ஸாக இருக்கட்டும், ரெசிலியன்ஸ், டீம் பில்டிங்காக இருக்கட்டும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அவருடைய பேஷன், கிரிக்கெட்டுக்கு அவருக்கு இருக்கிற பேஷன், இன்னோவேட்டிவ்னஸ். அவர் பழைய ஸ்ட்ராட்டஜிக்காக பழைய பிளேயராக இருந்தாலும், ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பிளேயராக இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் இதுக்காக இந்த புது டீம் கூட யூத் கூட சேர்ந்து ரொம்ப அழகாக இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஹியூமிலிட்டி, ரொம்ப தன்னடக்கத்தோடு இருந்தார். மறக்க முடியாத ஒரு கேரக்டர். தலைவணங்கம். இந்த 4 மனுஷங்க நம்ம அதிகம் தெரியாது. கிரிக்கெட்டை பற்றி இன்கேஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இவங்க 4 பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ விக்ரம் ராத்தோட் பேட்டிங் கோச், பரஸ் மாம்ரே பவுலிங் கோச், திலீப் ஃபீல்டிங் கோச், பேட்ரிக் ஃபெராட் பிசியோ, டீமுக்கு முழு பலமாக இருந்து பிளேயர்ஸ்க்கு கூடவே இருந்து எல்லா வகையிலும் அவங்கள ஊக்குவிச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தனித்தனியாக ரேட் பண்ணி அவங்கள தனித்தனியாக மென்டார் பண்ணி ஒரு டீமை ஃபுல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இருந்தாங்கன்னா இந்த 4 பேருடைய பங்களிப்பு மறக்க முடியும். இந்த 4 பேர் மட்டும் இல்லை, இன்னும் பேர் சொல்லப்படாத பல பேர் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த கோப்பை வென்றதுக்காக நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கலாம். அதே நேரத்தில் அடுத்தது இந்தியன் டீமுடைய ஒட்டுமொத்த ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக எப்படி இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தது, நல்ல டேலண்டடான ஒரு ஸ்குவாட் உள்ள இருந்தது, எஃபெக்டிவான லீடர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் பார்க்கணும். நல்லா சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஃபிட்டாக இருந்தாங்க, எல்லா பேரும் ஃபிட்டாக இருந்தாங்க, கண்டிஷன்டாக இருந்தாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. டேலண்டட் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் ரெடியாக இருந்தாங்க விளையாடுறதுக்கு. ஸோ சப்ஸ்டியூஷனும் சரி, ஆல்டர்னேட்டிவ் பிளேஸும் சரி, ரொம்ப சிறப்பான பிளேஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. லீடர்ஷிப், எஃபெக்டிவ் லீடர்ஷிப்பில் போய் நல்ல அருமையான ஹெட் கோச்சு, ரொம்ப சிறப்பான சப்போர்ட் ஸ்டாஃப்ஸு, டாக்டிக்கல் அக்யூமெண்ட், கேம் அழகாக பிளான் பண்ணாங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி கொண்டு போனாங்க. டீம் ஒர்க்கில் நல்ல கோஹசிவ்னஸ் இருந்தது. ஸோ டீமுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒருத்தருக்குள்ள ஜெல்லாகி ஒரு டீம் ஒரு விக்கெட் விழுந்தாலும் சரி ரொம்ப அழகாக ஒருத்தர் கூட ஒரு ஜெல்லாகி நல்ல கெமிஸ்ட்ரியோட நல்லா கம்யூனிகேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தாங்க. மென்டல் டஃப்னஸ், அந்த மென்டல் டஃப்னஸ் தான் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணி கப்பை ஜெயிக்க வச்சுது. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ரெசிலியன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அதே கீ பெர்ஃபார்மன்ஸ். கிளச் பிளேயர்ஸ் சிலர் இவங்க வந்து அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துருப்போம். அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர், எல்லா மேட்ச்லையும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. கிளச் பிளேயர்ஸ் இந்த டீமில் நீங்கள் மேட்ச் இந்த 8 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில மேட்ச்சில் ஒரு சிலர் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரிஷப் பந்த் ஒருத்தர் சிறப்பாக அடிப்பார், ரோஹித் சர்மா சிறப்பாக ஒருத்தர் விளையாடிருப்பார், சிவம் துபே சில இடத்துல அடிச்சிருப்பாரு, ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும், குல்தீப் யாதவ், இது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கிளச் பிளேயர்ஸ் அவங்களுடைய சிறப்பாக காமிச்சாங்க. ஆனால் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பும்ரா, ஹர்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல் எல்லாருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேட்ச்சை அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டாங்க, எஃபெக்டிவாக சப்ஸ்டியூட் பண்ணாங்க தேவையான நேரத்தில். கேமில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பவுலர்ஸ் எங்கே எப்போ மாற்றும் அழகாக கொண்டு போனாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸும் யூத்தும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் சரி சீனியர் பிளேயர்ஸும் சரி அழகான அளவில் மிக்ஸ் இருந்தது. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் உள்ளே இருந்தாலும் ஹர்ஷதீப் சிங் மாதிரி, அக்ஷர் பட்டேல் மாதிரி, சிவம் துபே மாதிரி யங்ஸ்டர்ஸும் ரொம்ப அழகாக உள்ள இருந்தாங்க. ஸோ நல்ல சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஃபேன்ஸ் ஆன் த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, ஆஃப் த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, டெலிவிஷன்லேயும் சரி, அவங்களுடைய எல்லா வகையிலும் முடியுமா நம்ம சப்போர்ட் பண்ணோட விளைவு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், டிசிசியோடைய சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான் உலகக்கோப்பை ஜெயிச்சு கொண்டு வந்து நம்ம நாட்டில் சமர்ப்பிக்கிற அளவுக்கு இந்த டீம் இருந்தது. இது அஸ் டீமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப முக்கியமான தருணம், வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த படங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? 2 பேரும் அந்த எமோஷன்ஸை பாருங்க. எத்தனை வருஷமா இந்த கோப்பைக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீ ஜெயிச்ச உடனே 2 பேருமே அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் கீழே ரவீந்திர ஜடேஜா அனௌன்ஸ் பண்ணிட்டார். இவங்க ரிட்டையர் ஆகுறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, இந்தியன் டீமுக்கு இழப்பு தான். ஆனாலும் அழகாக விராட் கோலி தன்னுடைய பேட்டியில் சொன்னார், இது இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும், நான் விளையாண்டது போதும், இளைஞருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, நல்ல டீம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த சந்ததிக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 2 பேரும் விலகுறாங்க. ஆனா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு மனசுல ஒரு வலி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இவங்களுடைய இந்த ரிட்டயர்மெண்ட்டை நம்ம ஒத்துக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்க நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம், பிரார்த்திப்போம். ஸோ லிவ் வித் லெகசி. புகழோடு வெளியே போறாங்க. புகழோடவே வாழணும் என்று வாழ்த்துவோம், வணங்குவோம் அவர்களை. அவர்களுக்காக பிரார்த்திப்போம். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்காக நாம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம். ஸோ விவர்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ. குட் லக். டேக் கேர்.